புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே குளத்துப்பட்டியில் அந்தர மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் புதுக்கோட்டை, மதுரை, திருச்சி, தஞ்சாவூர், ராமநாதபுரம், தேனி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 300 காளைகளும் 150 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். இயற்கை வளத்துறை அமைச்சர் ரகுபதி தொடங்கி வைத்த நிலையில், முறையாக வாடிவாசல் அமைக்காததால் மஞ்சுவிரட்டு போட்டி போல பாதுகாப்பு இன்றி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. வாடிவாசலில் வரும் காளைகளை ஆங்காங்கே இருக்கின்ற இளைஞர்கள் அடக்க முயன்றனர். மேலும் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முறையான ஏற்பாடுகள் இல்லாததால் மாடுபிடி வீரர்களுக்கு தனியார் சிமெண்ட் கம்பெனியின் டி-ஷர்ட்டை அணிந்துள்ள மாடுபிடி வீரர்களுக்கு காவல்துறையினர் அவர்களின் சீருடையின் மீது எண்களை மார்க்கர் வைத்து எழுதி மாடு பிடிப்பதற்கு அனுமதித்தனர். மேலும் மஞ்சுவிரட்டு போல ஆங்காங்கே மாடுகள் அவிழ்த்துவிடப்பட்டதால் ஆபத்தான நிலையில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. தினமுல்லை செய்திகளுக்காக புதுக்கோட்டை மாவட்ட செய்தியாளர் அசோக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.